உண்டாகட்டும். இந்த புதிய வாரத்தை காணும்படி தேவன் நமக்கு பாராட்டின நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த வாரமெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்தை கர்த்தர் காணும்படி உதவி செய்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை தேவன் தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவாவியானவருடைய தெய்வீக கிருபையினால் நம்மை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படிக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்தப்படிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவாவியானவர் தொடர்ந்து இந்த ஆராதனையை நடத்தி கொடுக்கும்படிக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலவேளைக்காக நம்மளும் துதிக்கிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளை எங்களை தாழ்த்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த காலவேளை இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் கொடுத்த வாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும், இந்த ஆராதனையை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்றே நீர் எடுத்து பயன்படுத்தும். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவுகளை முற்றிலும் ஆளுகை செய்யும். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து நேரத்தில் முடிவதும் நீரே பொறுப்பு. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்று ரெண்டு பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 745வது பாடல், இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை நாம் சேர்த்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். Thank you.
இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். 47 உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் என்ற பாடலை கரைகளை தட்டி உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை நல்ல ஆராதனை செய்வோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். Glory to God. Oh, Rabba, Rabba, Shandara, Rabba. Amen. Hallelujah. Praise the Lord. உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Thank you, Jesus. Oh, praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Oh, hallelujah. இம்மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய எபினேசர். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவி செய்தவர் எபினேசர். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினாரே, இனிமேல் நடத்துவாரா? அவருக்கு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றார். இனிமேலும் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய அழகான கண்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. நான் என்னை யார் பார்க்கவில்லை நினைக்கிறீங்களா? நம்மை அழைத்தவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தேவனை இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஆராதிக்கலாமா? ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. Oh, wonderful Jesus. Oh, எல்லாரும் worship பண்ணலாம். கர்த்தரை ஆராதிக்கலாம். வாழ்கின்றேன்.
எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை அடைப்புகள் வந்தாலும், எத்தனை ஆண்டவரை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை ஆண்டவரை எங்களுக்கு விரோதமாக எல்லாமே மூடப்பட்டாலும், நாங்கள் உம்மை நம்பி வந்தோம், வெட்கப்பட மாட்டோம். உம்மை நம்பி வந்திருக்கிறேன், வெட்கப்படவே இல்லை. உன் தயை என்னை கைவிடவே இல்லை. வெறு கையாய் ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இரு பரிபாலனோடு எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லோரி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடலை பாடி நாம் தங்களுடைய நாமத்தை மகிழ்ச்சியாக களிப்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம்.
ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வசனங்கள் வரை. ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வசனங்கள் வரை. ஆபிரகாம் வழியில் சென்று ஒதுக்கவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன்
தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரத்துக்கும் போல் என் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை தொலைவிற்கு வை பேசினார். அதற்கு அந்த ஊழியக்காரர் அவ்விடத்தின் பெண், என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீ விட்டு வந்த தேசத்துக்கானே உம்முடைய குமாரை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீங்கள் குமாரை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தால் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரன் ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதரை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகி அப்பொழுது நீ இந்த நாளைக்கு நீங்களாக இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானுடைய ஆபிரகாமுடைய தொலைவில் வைத்து இந்த காரியங்களை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடைய கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகல விதமான உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவுடைய நாகோருடைய ஊருக்கு சேர்ந்து ஊருக்கு புறமே ஒரு தண்ணீர் திருவண்டையில் தண்ணீர் கொண்ட ஸ்திரீகள் புறப்பட்டு வருகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சிந்திக்கப்படி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தனோ என்றான் என்பதை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமான மனப்பாடமான ஒரு வேதம். மிகவும் அறிமுகமான ஒரு வேதம். ஆபிரகாமுடைய வேலைக்காரரை பற்றி வாசிக்கிறோம். அவருக்கு பேர் என்னன்னா எலியேசர். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாக எலியேசருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய பிரயாணத்தின் பொறுப்பு, வாழ்க்கையின் பொறுப்பு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். ஊழியம் என்கிற பொறுப்பு, குடும்பம் என்கிற பொறுப்பு, வேலை என்கிற பொறுப்பு, படிப்பு என்கிற பொறுப்பு, இவை எல்லாவற்றை காட்டிலும் ஒரு ஆவிக்குரிய ஒரு பொறுப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை அழைத்தது ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை செய்யும்படிக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் நிறைய பேருடைய பிரயாணம் வெற்றி அடையாமல் போகிறது, இல்லையென்றால் சித்தி பெறாமல் போகிறது, சக்சஸ்ஃபுல்லாக முடியவில்லை. அநேகர் தொடங்குகிறார்கள், அநேகர் முடிக்காமல் போகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குகிற அநேகர் இன்றைக்கு பாதியிலே நிறுத்தி விடுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, படிப்பு வாழ்க்கையானாலும் சரி, வேலையானாலும் சரி, அநேகர் பாதியிலே நிறுத்தி விடுகிறார்கள். ஆனால் இந்த கர்த்தருடைய மனுஷன் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் தனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு நல்ல பிரயாணத்தை, ஒரு நல்ல பொறுப்பை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே அவர் ஜெபிக்கிறார். அவர் கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு மெசொப்பொத்தாமியா என்கிற அந்த நாட்டுக்கு வந்து ஒரு
கிணற்றண்டையிலே நின்று இப்படியாக ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும், சித்திக்க பண்ணும், வெற்றி அடைய செய்யும். இந்த பிரயாணம் எனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும். இந்த பிரயாணம் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும். என் எஜமான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நான் ஜெயத்தோடு போய் என் எஜமானுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். எனவே இதை வாய்க்க பண்ணுங்க, இதை வெற்றி அடைய செய்ய, இதை சக்சஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுங்க என்று சொல்லி இந்த தேவ மனுஷன் ஜெபிக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் உன் வாழ்க்கையை சித்தி பெற பண்ணுகிறார் அல்லது வாய்க்க பண்ணுகிறார் என்றார். தேவன் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கியவர் அல்லது இந்த உலகத்தில் நம்மை படைத்து நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நாம் கர்த்தர் விரும்புகிறார். எனவே அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நம்முடைய சுயபலத்தினாலோ, சுய சக்தியினாலோ, சுய ஞானத்தினாலோ இதை செய்து முடிக்க முடியாது. அதை வெற்றி பண்ணுகிறவர், அழைத்தவர் மட்டுமே, நம்மை தெரிந்து கொண்டவர் மட்டுமே நம்மை வெற்றி அடைய செய்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நமக்கு சில காரியங்களை நடக்கிறது, சில காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. சில காரியங்கள் நமக்கு தோல்வியும் உண்டாக்குறது, சில காரியங்கள் நமக்கு ஜெயத்தை உண்டாக்குறது. ஏன் நமக்கு தோல்வியை உண்டாக்குறது? ஏன் இந்த காரியத்தை சித்தி பெற முடியாமல் போகிறது? இடையில என்ன நடக்கிறது? ஆண்டவர் வெற்றி அடைய செய்ய முடியாதபடிக்கு ஏன் இந்த காரியத்தில் நாம் வெற்றியை பெற முடியாமல் இருக்கிறோம் என்றால், தேவன் அந்த இடைப்பட்ட நாட்களில் நம்மோடு இடைப்படுகிறார். அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லாக மாற்றுவதற்கு தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். எனவே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதோ எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை நான் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக, என்னுடைய பிரயாசத்தினாலே நான் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவருடைய சித்தத்தின்படி, அவர் விருப்பத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி அவர் வெற்றி அடைய செய்கிறார். அவருடைய விருப்பத்தின்படிதான் வெற்றி நடக்கும். ஏதோ நம்முடைய காரியங்களினால வெற்றி அல்ல, அவர் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை தருகிறார். ஏனென்றால் நீங்கள் வாசித்து பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். 16:33 நீங்கள் வாசித்து பாருங்கள். 16:33. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால், வெற்றி கர்த்தரால் வரும். அவரால் மட்டும்தான் முடியும். நம்ம எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் வாய்க்கப்படுகிறவர் அவர் மட்டும்தான். ஏன்னா குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே ஜெயத்தை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர் அவர் மட்டும்தான். அந்த வெற்றியை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனவே வெற்றியை தருகிறவர் அவர் மட்டுமே. தேவனால் மட்டுமே காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். தேவனால் மட்டுமே வெற்றியை தர முடியும். தேவன் ஒரு பட்சத்தில் இருந்தால் கட்டாயம் ஒரு காரியம் சித்திக்க பண்ணப்படும். தேவனோடு கூட இருந்தால் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றிகரமாய் மாற்ற முடியும். சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஆனந்தம். நிறைய பேர் வாழ்க்கை ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் முடிவு, அவருடைய முடிவு பரிதாபமான நிலையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆரம்பித்திருக்கிறார். அதை வெற்றி அடை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்?
3 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யூதாவிலே, இஸ்ரவேலிலே, யூதாவிலே எத்தனையோ ராஜாக்கள் இருந்த நாட்களிலே யோசபாத் என்கிற ராஜா இருந்தார். யோசபாத் என்கிற ராஜா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே, அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே 3 பேர் அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். யார் அவர்கள்? மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். 3 பேரும் அவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். வாழ்க்கை ஒரு யுத்தம் தான். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு யுத்தம் தான். யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நீயும் நான் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். யாக்கோபு போராடினது போல ஜெபத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் குறிக்கப்பட்ட நாட்களிலே மனுஷனுக்கு போராட்டம் ஒன்று இருந்து யோபு சொல்லுகிறார். எனவே போராட்டத்தின் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த யோசபாத்துக்கு 3 இடத்திலிருந்து அவருக்கு விரோதமாக எழுப்புகிறார். மும்முனை பிரச்சனை. ஒரே பிரச்சனையா இருந்தா எப்படியாவது சமாளிக்கலாம். ஆனா 3 விதத்திலே பிரச்சனைகள் வருகிறது. நீங்கள் அதை ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக் கொள்வீங்கன்னு சொன்னா, உலகம், மாமிசம், பிசாசு, இந்த 3 விதத்திலே யுத்தங்கள் வரும். இந்த 3 விதத்திலே நமக்கு மும்முனை பிரச்சனைகள் வரும்போது எப்படி நம்முடைய வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லாக மாற்றுவது? இந்த மும்முனை போட்டியிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மும்முனை போட்டி வந்து கொண்டிருக்கு. எப்பக்கம் நெருக்கப்படுகிறோம், எப்பக்கம் மனம் நொந்து போய்விடுகிறோம். என்ன ஒரு விஷயத்தில் கூட நமக்கு ஒரு வெற்றி இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே நிலைமை தான் இந்த யோசபாத் ராஜாவுக்கு வந்தது. 3 பேரும் அவரை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். 3 பேரும் அவருக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உனக்கு வேணுமா? யோசபாத் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தீர்மானிக்கிறார் என்றார். யோசபாத் என்றால் கர்த்தரை தீர்ப்புன்னு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் தீர்மானிக்கிறார். நீ தீர்மானிக்கிற வாழ்க்கையை நீ தீர்மானிக்கல, உன் வாழ்க்கையை கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். இந்த மும்முனை போட்டி வரும், இந்த பிரச்சனைகள் வரும், இந்த போராட்டங்கள் வரும், இந்த நிந்தைகள் வரும், இந்த கஷ்டங்கள் வரும், இந்த உபத்திரவங்கள் வரும், இந்த வியாதிகள் வரும், இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும், உலகத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். இவைகளின் மத்தியிலே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்றுவதற்கு உன்னை அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார். எனவே இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது 20வது வசனம். முதலாவது 20வது வசனத்தை முதலாவது குறிப்பாக நீங்கள் வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் புத்திரர்களே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது நிலைக்கப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அது முக்கியமான வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான காரியத்தை செய்து முடிக்க வேண்டுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அவரை நம்பு. அவர்
அவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரன் நம்புங்க, சித்தி பெறுவீர்கள். அவர் நம்பு. யாரை நம்பு? அவரை நம்பு. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பலனளிக்கிறார் என்றும் நீ விசுவாசிக்க. அவர் விசுவாசி. நல்லா சொல்லுங்க. முதலாவது தேவனால் முடியுமா முடியாதான்னு அவர் பரிசு பார்க்காதீங்க. இதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்று அவரை சோதிக்காதீங்க. இரண்டாவது, அவர் 100% இதை செய்து முடிப்பார் நம்பும். 100க்கு 100 தேவன் இதை செய்து முடிப்பார் நம்பும். தேவன் ஒருவர் உண்டென்றும் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சோதிக்காதீங்க. செய்து முடிப்பாரா, செய்வாரா, நான் வந்த செய்து முடிப்பாரா, ஒரு டெஸ்ட் வைக்காதீங்க. 100க்கு 100 அவரை நம்பு. இந்த யோசபாத்து சொல்றாரு, முதலாவது கர்த்தரை நம்பு. அவரை நம்பு. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்பு. இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸ் கிருமியினால் வருகிற இந்த நாட்களிலே இந்த பயங்கர நிரந்தரமான மிக பயங்கரமான சூழ்நிலை, இக்கட்டான நிலைமையில கூட அவரை நம்பு. கொரோனாவை பார்க்க அதை அழிக்கிறவராகிய இயேசுவை நம்பு. வாதையின் குணாலத்தை அழித்தார். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இன்று கண்ட எகிப்தியை என்றுமே காண்பதில்லை. தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வார்த்தையை நம்பு, அவரை நம்பு, அவருடைய வார்த்தையை நம்பு. The word of God, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசி, கர்த்தரை நம்பு. அந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி. அது எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உனக்கு குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறாரா, அல்லது வேலையை தந்திருக்கிறாரா, அல்லது உனக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரா, ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா, சபையை தந்திருக்கிறாரா, எதுவானாலும் சரி அவரை நம்பு. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். யோபு சொல்கிறார், நான் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர், நான் நினைத்தது ஒன்றும் தடையில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய நாம் முதலாவது உன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்றுவதற்கு அவரையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் கர்த்தருடைய வார்த்தை நம்பு. உன் வாழ்க்கையில வெற்றி கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லை என்று பார்ப்பார். கட்டாயம் இந்த 37 வருஷத்துல கர்த்தரை நம்பினா வந்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நம்பினா இருக்கிறேன், இதுவரைக்கும் என்னை கைவிடவே இல்லை. உங்களுக்கும் அதே ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மும்முனை பிரச்சனை, மும்முனை போராட்டம், 3 பக்கத்தில் யோசபாத்துக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள். ஆனால் யோசபாத்து சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள். அந்த வார்த்தையில் எழுதப்படுகிற வசனத்திலே சித்தி பெறுவீர்கள். சித்தி பெறுவீர்கள், வெற்றி அடைவீர்கள். அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். யோசபாத்து அந்த காரியத்தை கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் போதே அங்கே 3 கூட்டத்தார் ஒருவருக்கு விரோதமாக வெட்டி மடிந்து போனார்கள். இவர்கள் போய் 3 நாட்களாக அதை கொள்ளையிட்டார்கள் என்று வேதம். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் என்று வேதம். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட வெற்றியை தேவன் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக. நம்முடைய தேவன் சாதாரணமானவர். நம்முடைய தேவன் ஒரு ஏதோ ஒன்றை எடுத்து பாக்கெட்ல போட்டுகிற தேவன் அல்ல.
கழுத்துல மாட்டிக்கிற சிலுவை அல்ல, அது நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் சொல்லுகிறார். எனவே அவரை நம்புங்கள், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிரு, சத்தியத்தை பயிரிட்டுக் கொள், உன் வாழ்க்கையை வெற்றி தேவன் தருவார். இரண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு பலன் இல்லை, பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. அவருடைய கன்ஃபெஸ் என்ன தெரியுமா? தாழ்மை. யோசபாத் ராஜா மிகவும் பலப்பட்டான் என்று வேதம் சொல்லு. தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே பலப்பட்டான் என்று வேதம் சொல்லு. ஆனால் பலப்பட்டவன் அவன் சொல்றான், இந்த பலனெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார், கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இரண்டாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனாய், ஆனால் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட்டது. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாசிக்கணும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் என்றவர் இந்த வசனம் சொல்லுது? 2வது குறிப்பு. முதல் குறிப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது குறிப்பில் வேதம் சொல்லுகிறது, அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவருடைய தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரனை நம்பு, உன் வாழ்க்கையை சித்திக்கிறார். இரண்டாவது, அவர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். யார்? சர்வ வல்லமை உள்ளவரை பற்றி நாம் பேசுகிறோம். சாதாரணமான ஆண்களை பற்றி பேசல, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய தேவரை பற்றி பேசுகிறோம். யோசேப்பை கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் உலாவிட்டே இருக்கிறார். அவன் பார்வையெல்லாம் யோசேப்பு பார்வையெல்லாம் கர்த்தரையே பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, கொஞ்சம் உங்களை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஏன் வாய்க்காமல் போகிறது? கர்த்தர் நம்மோடு இல்லை. நம்மோடு இருக்கிறாரான்னு பாருங்க. நம்முடைய வீட்டில் இருக்கிறாரா பாருங்க. எனக்குள்ள இருக்கிறாரா பாருங்க. கர்த்தர் எனக்குள்ள இருந்தால் அவன் காரிய சித்தியுள்ளவனாய் மாறிவிடும். அவனுடைய வாழ்க்கையில் அத்தனையும் ஜெயமாய் மாறிவிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் வெற்றிகரமாக தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் எல்லாரும் கைவிட்டார்கள். அப்பா அம்மா எல்லாரும் கைவிட்டார்கள். சகோதரர்கள் கைவிட்டார்கள். எல்லாரும் கைவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் கைவிடவே கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனோடு கர்த்தர் இவன் கர்த்தரோடு. அந்த 2 பேருடைய அந்த ஃபெலோஷிப், அந்த ஆவிக்குரிய அந்த இணைப்பு பிரியவே இல்லை. கர்த்தர் கூட இருந்தா ஜெயில போட்டா கூட நீ கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் கூட இருந்தா எந்த நிலைமையில மனரம்யமாயிருக்கும். கர்த்தர் கூட இருக்கணும். உன்னுடைய காரியம் வெற்றி அடையணும் சொன்னா கர்த்தர் கூட இருக்க வேண்டும்.
Praise the Lord. எனவே வெற்றி என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஒன்று. நான் ஏற்கனவே வாசி சொன்னேன், குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால், காரிய சித்தியோ அவன் மடியில் போடும். கட்டாயம் தேவன் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. நீங்க நெகேமியாவின் புத்தகத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது, நான் கேட்டதெல்லாம் கர்த்தருக்கு ராஜா கொடுத்தார், என்னுடைய பிரயாணத்தெல்லாம் வாய்க்கப்பட்டான், கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது, நான் நினைத்ததெல்லாம் செய்து முடித்தேன், கர்த்தருடைய கரம் என் கூட இருந்தது. அப்படி நிறைய இடங்களில் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கரம் இருந்தது. எனக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதே நான் அறியணும். என் ஜெப வாழ்க்கையை நான் அறியணும். நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது நான் உணரணும். நான் வேதத்தை படிக்கும் போது அந்த பிரசன்ஸ் எனக்கு வரணும். நான் ஜெபிக்கும் போது அந்த பிரசன்ஸ் இருக்கணும். அப்பொழுது நீ கட்டாயம் புரிந்து கொள்ள முடியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கூடவே இருப்பார். அது ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தரை நம்ம கூட இருக்கிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையாய் கர்த்தருக்கு என்று உண்மையாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தரே கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கான்னு பாருங்க. கர்த்தருடைய வல்லமை உங்க கூட இருக்கான்னு பாருங்க. அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கான்னு பாருங்க. ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கா பாருங்க. நீ பண்ணின உடன்படிக்கை உனக்குள்ள இருக்கா பாருங்க. நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்கான்னு பாருங்க. அப்படின்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார். உன்னோட கூட இருக்கு. நீ எனக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை வெற்றியை பண்ணும், எனக்கு ஒரு வெற்றி தானோ, என் வாழ்க்கையை வெற்றி அடைய செய்யும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட இருந்தாலே எல்லாமே வெற்றி தான். With Jesus Christ என்ன ஆயிடும்? ஜீரோ. With Jesus Christ is a zero. Without Jesus Christ is zero. எனவே ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை. ஏன்னா அவர் தான் சிருஷ்டிக்கிறார். அவர் தான் உன்னுடைய பாவத்துக்காக மறைத்தவர். அவர் தான் உன்னை மீட்டெடுத்தவர். அவர் தான் உன்னை அழைத்தவர். அவர் தான் உன்னை தெரிந்தெடுத்தவர். அவர் உன்னோடு இருக்கிறவர். அவர் இல்லை, உன் வாழ்க்கை வெறுமையாயிருக்கும், சூரியமாயிருக்கும். அவர் உன்னோடு இருக்கிறார் பாருங்க, உங்க வீட்டோடு இருக்கிறார் பாருங்க, உன்னுடைய ஊழியத்தில் இருக்கிறார் பாருங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறார் பாருங்க, உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிறார் பாருங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் அவரை செக் பண்ணி பாருங்க. கட்டாயம் தேவனுடைய ஆசீர்வாதம். அவர் உன்னோடு இருந்தால் நீ காரிய சித்தி உள்ளவர். முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தரை நம்புக, அவருடைய ஊழியக்காரரை நம்புக, அவருடைய வசனத்தை நம்புக. உன் வாழ்க்கையிலே வெற்றியை தேவன் தருவார். இரண்டாவது, அவர் உன்னோடு இருக்க வேண்டும், கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும், நீ அவரோடு இருக்க வேண்டும், கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். 2 நாளாகமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 21ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியேல் ராஜாவை பற்றி நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளின் தலைவரையும் சேனாதிபதிகளும் மதம் பண்ணினான். அப்பொழுது சனகரிப் செத்தமுகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எசேக்கியேல் ராஜா தேவ சமூகத்திலே அவருக்கு வந்த எல்லா எதிர்ப்புகளின் மத்தியில் இருந்து தேவனுடைய கரம் அவனை முற்றிலுமாய் பார்த்தார். என்னன்னா, அவன் செய்ததெல்லாம் முழு இருதயத்தோடு செய்யும். அவன் ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு ஆராதிக்கும். அவன் செய்த வேலையெல்லாம் முழு இருதயத்தோடு செய்ய முடியும். கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்திலே முழுமையான
மனப்பூர்வமா, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அவரை சேவிக்கிறது. இந்த எசேக்கியா ராஜா மன உத்தமமாய் இருந்தது மட்டுமல்ல, முழுமையாய் கர்த்தரை ஆராதித்தார். அவன் செய்ததெல்லாம் முழுமையாய் செய்து முடித்தான். எனவே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே சிந்திக்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் செய்து முடித்தார். 31ஆம் அதிகாரத்திலே நான் சொன்னேன், 31ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினாலோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நமக்கு இப்ப முழு இருதயம் இருக்கிறவங்க முழுமையா கர்த்தருடைய வேலையை செய்யறோமா, முழுமையா கர்த்தருக்காக கொடுக்கிறோமா, முழுமையா ஜெபிக்கிறோமா, முழுமையா ஆராதிக்கிறோமா, முழுமையா ஆராதனையில கலந்து கொள்றோமா, முழுமையான ஒரு வேத வாசிப்பு இருக்கா, முழுமையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கா, முழுமையா கர்த்தருக்கு பயப்படுறோமா, முழுமையா தேவனை நேசிக்கிறோமா, முழுமையா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோமா, முழுமை இருக்கும். ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஃபுல்லா கொடுக்கும். பாதி கொடுத்தா அவர் விரும்ப மாட்டார். உன் இருதயத்தை ஃபுல்லா கொடுக்கும், உன் வாழ்க்கையை முழுவதுமா கொடுக்கும். ஆண்டவருக்கு முழுமையா கொடுப்பார். எதை செய்தாலும் முழுமையா செய்வார். அது ஃப்ரெஷ்ஷா செஞ்சுப்பார். காலையிலே கர்த்தர் சமூகத்திலே வந்து நிற்கிறார் முழுமையா. முதல் வாரம், முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துவார். முதல் மாதம், முதல் நாள் அவரை துதிக்க வந்துவார். முதல் வருஷம், முதல் நாள் அவர் சமூகத்தில் இருந்துவார். முழுமையானதை செலுத்திப்பார், முழுமையானதை கொடுத்துப்பார், முழு இருதயத்தோடு செய்துப்பார். அந்த வசனம் சொல்ற எசேக்கியாவின் காரியங்கள் தன் முழு இருதயத்தோடு செய்ததினாலே சித்தி பெற்றார். எல்லாம் வாய்க்க பண்ணினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு உனக்கு அவர் அப்படியே செய்ய அவர் விரும்புகிறார். முழுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் செய்து பாருங்கள், சித்தி பெறுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால், முதலாவது நீ கர்த்தரை அவருடைய ஊழியக்காரன் என்ற வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நம்பு, உன் வாழ்க்கையை சித்தி பெறுவார். இரண்டாவது, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உன் வாழ்க்கையை சித்தி பெறுவார். மூன்றாவது, எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு செய்வீர்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள், வெற்றி அடைவீர்கள், உன் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையாக அமையும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவர். இன்னொரு 3 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அது என்னவென்றால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏன் சித்தி பெற முடியல? இன்றைக்கு ஏன் அநேக வெற்றி அடைய முடியல? முதலாவது வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டை சண்டையும் யுத்தமும் பண்ணுகிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஏதாவது சொல்லணுமா? நீங்க பார்த்து கடைசியா ஒன்று மட்டும் சொல்றேன். நீங்கள் விண்ணப்பம் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு காரியம் சித்திக்க பெற முடியவில்லை. மீதெல்லாம் உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே விளக்குற மாதிரி தான் எழுதி. இரண்டாவது, ஏன் சித்தி பெற முடியவில்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால்
அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்திக்க மாட்டீர்கள். அல்லேலூயா என்று கர்த்தர் தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை, சட்ட திட்டங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கைக்கொள்வதில்லை, கற்பனைகளை மீறுகிறீர்கள், மீறி நடக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு காரியம் வாய்க்காமல் சித்தி பெறாமல் போகிறது. முதலாவது நீங்க ஜெபிக்காததினாலே சித்தி பெறவில்லை. இரண்டாவது நீங்கள் கற்பனைகளை கை கொள்ளாததினாலே, மீறி நடக்கிறதுனாலே சித்தி பெறவில்லை. மூன்றாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 13ஆம் அதிகாரம் 2 நாளாகும் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளையும் பெருந்தொனியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீர்கள். செய்தால் உங்களுக்கு சித்திக்காது, உங்களுக்கு வாய்க்காது. இது என்ன குறிப்பு? தேவனுக்கு விரோதமா நிற்காது, தேவனுக்கு விரோதமா பெருமை பாராட்டாது, தேவனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்காது. ஏன்னா அவரை எதிர்த்து நிற்க முடியாது. முதலாவது அதை தெரிஞ்சு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவருக்கு விரோதமா நிற்காது. மனுஷனுக்கு விரோதமா நின்ன கூட நீங்க கவலை இல்லை. நான் கர்த்தருக்கு விரோதமா நிற்கிறேன். பிரசங்கம் பண்ற நானானாலும் சரி, கேட்கிற நீங்களானாலும் சரி, கர்த்தருக்கு விரோதமா பெருமை பாராட்டாது. எந்த விஷயத்திலும் பெருமை பாராட்டாது. தேவனுக்கு விரோதமா நான் சம்பாதிச்சது, நான் பிரயாசப்பட்டது, நான் படிச்சது, நான் கஷ்டப்பட்டது, நான் என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு, இதெல்லாம் வந்ததுன்னு நினைக்காத. இதெல்லாம் கொடுத்தவர் அவரை தூக்கி உயரத்துல நிறுத்து. அவருக்கு விரோதமா பெருமை பாராட்டு. அவருக்கு விரோதமா பெருமை பாராட்டுறதுக்கு நம்மளால கூடவே கூடாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அங்கே யோசபாத் சொன்னான், ஆண்டவரே நான் ஒன்றும் தெரியாது, நான் பலவீனம் உள்ளவன், இதை இவங்களை எதிர்த்து எனக்கு சக்தியே கிடையாதுன்னு சொல்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்து, அவருக்கு முன்னாடி உன்னை அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. ஜெபம் பண்ணானே 2 பேர்ல, அதில் ஒருத்தர் சொன்னான், வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாகி என்மேல் கிருபையாயிரு என்று தாழ்மையுள்ளவனாய் ஜெபித்தானே, அவன் தான் வீட்டுக்கு நீதிமானாய் போனான். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து, அவருக்கு மூலமா எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் சித்தி பெற முடியவில்லை, ஏன் வெற்றி அடைய முடியல, ஏன் நம்முடைய வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லாக முடியல அப்படின்னா, முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நீங்கள் சரியாய் ஜெபிக்கவில்லை. நீங்கள் உங்கள் சரீரங்களிலே யுத்தங்களையும் பலவிதமான போராட்டங்களையும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால வெற்றி அடையவில்லை. இரண்டாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 2 நாளாகும் புஸ்தகத்திலே எழுதப்பட்ட வசனத்தின்படி கர்த்தருக்கு என்ன பண்ணாதீங்க, கர்த்தருடைய ஜீவியத்திலே ஹல்லேலூயா வசனத்தை வாசித்தோமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பதாக என்ன பண்ணாதீங்க, யுத்தம் செய்யாதீங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை யுத்தம் செய்ய, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு முதலாவது என்ன, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எக்காரணத்துக்கு நீங்கள் ஜெபிக்கல, நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். இரண்டாவது, கற்பனைகளை மீறி நீங்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு முன்பதாக பெருமை பாராட்டினீர்கள் என்றால் வெற்றி அடையவே முடியும். வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஊழியக்காரரை நம்புங்க. வெற்றி அடைய வேண்டும் என்றால் இரண்டாவது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வில் அவர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மூன்றாவது, கர்த்தர்
முழுமையாக ஒப்பு கொடுத்தார், முழுமையாக பிரயாணம் செய்தார், முழுமையாக தன்னுடைய எஜமானுக்கு அர்ப்பணித்தார். எனவே எலியேசருடைய வாழ்க்கையிலே அந்த பிரயாணம் வெற்றிகரமாய் மாறினது. கர்த்தருடைய பிரசன்னம் அவரை தொட்டது. எனவே அவன் என்ன எதிர்பார்த்தானோ அதையே தேவன் சந்தித்தார். ஒரு மகளை கொண்டு வந்து நிறுத்தினார். அவளுடைய இவருக்குள்ளே இருந்த அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது அடுத்த நிமிஷத்திலே ரெபெக்காளை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து நிறுத்தினார். அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரயாணத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். வெற்றியோடு வந்து தன் எஜமானுடைய வீட்டுக்கு வந்து சேர்கிறார். எனவே ஒரு நாள் நாம் தன் எஜமான வீட்டுக்கு நாம் போவோம். அப்பொழுது தோல்வியில் உள்ளவர்கள் கட்டாயம் அங்கே போகவே முடியாது. வெற்றி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன கொடுக்கப்பட்டாலோ, என்ன வாழ்க்கையை தேவன் தந்தாலோ, என்ன ஊழியத்தை கொடுத்தாலோ, என்ன குடும்பத்தை கொடுத்தாலோ, என்ன பொறுப்புகளை கொடுத்தாலோ, என்ன சபையை கொடுத்தாலோ, ரட்சிப்பை கொடுத்தாலோ, அபிஷேகத்தை கொடுத்தாலோ, கிருபைகளை கொடுத்தாலோ, வரங்களை கொடுத்தாலோ, தேவ கிருபையினால் உங்களை நிரப்பினாலோ அதில் வெற்றி அடைந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் போய் நிற்க போகிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தபடி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வசனங்களுக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபநிலையில் இருக்கும்போது ஒரு பாடலை இப்பொழுது பாடும்போது அப்படியே ஜெபநிலையில் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நேரம் முதல் முடிவட்ட பரிசுத்த ஆவியானவரை கரம் நம்மோடு கூட இருந்தபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை உற்சிதமாக நம்மை நடத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் நம்முடைய திரியேக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த காலங்களைக்காக நாங்கள் வைக்கிறோம். நம்முடைய குமாரனும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலங்களில் உடைய சமூகத்திலே நாங்கள் திறப்பிடுகிறோம். ஒரு சுருக்கமான ஆராதனை செய்யும், தேவனுடைய வார்த்தை கேட்கும். இதை கடனான நேரங்களில் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வும் எங்களை வார்த்தையினாலே தேற்றும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இங்கே கேட்ட வசனத்தின்படி எங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் நம்முடைய மறைக்கிறது. ஆண்டவரை தொடர்ந்து விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராய் குடும்பமாக அவர்களை ஆசீர்வதித்து இந்த ஆண்டவரே லாக்டவுன்ல இருந்து சீக்கிரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுங்க. ஆண்டவரே நாங்கள் முன்பை விட மிகவும் உற்சாகமாக பக்தி வைராக்கியத்தோடு பரிசுத்தத்தோடு தெய்வீகத்தோடு நாங்கள் ஆராதனை செய்யவும் குடும்ப வாழ்க்கை செய்யவும் வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்களை பரிசுத்தப்படுத்தி வருகை ஆயத்தப்படுது. ஆண்டவரே நாடு எங்கிலும் இருக்கிற எல்லாரும் அந்த ஆண்டவரை வைரஸை பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கிறேன். அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன். டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் கர்த்தர் பாதுகாக்கப்படுது. அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் சீக்கிரத்திலே சுகம் பெற்று விழுந்திருக்க உதவி செய்ய மாட்டேன். உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். அரசாங்கம் எடுக்கிற எல்லா திட்டங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார்கள். அவங்களுடைய அரசாங்க தலைவர்களுக்கு வேண்டிய இன்னும் ஞானம் இன்னும் கிருபைகளை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் நாங்கள் வேண்டிக்கொள்வோம். இந்த பேர் ஆபத்திலிருந்து முற்றிலுமாக எங்கள் தேசம் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களையும் பாதுகாத்து ஆண்டவரே ஜனங்களுக்கு இன்றைக்கு ஒரு விழிப்பூட்டாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டிக்கொள்வோம். தேவ சமாதானம் கொடுக்கட்டும். ராஜாவாகி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறபடினால் அந்த வருகைகளை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி வாய்க்கப்பட வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு